வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி குக் வித் கோமாளி 3 ரெசிபி வெங்காய புலுசு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1/4 கிலோ கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாளி 3ல் மனோபாலா சார் செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயமும் சேர்ந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 10 பூண்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுப்போம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ இது கூட வெந்தயப்பொடி, வறுத்து பவுட்ரு பண்ண வெந்தயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷம் கழித்து இதில் ஒரு 50 ml புளி தண்ணி சேர்த்துப்போம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த புலுசுக்கு தேவையான உப்பை செக் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. வெங்காய புலுசு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு, அதுக்கு தான் இந்த சைட் டிஷ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.